Hi friends, now Bhuvanesh. Today video என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 8 panel பாக்ஸில் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ 18 வயசு கீழே இருக்கும், யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ பெரியவங்க ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாடல் ரோமோ பிளேட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிளேட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுங்க, அதுலேயே லெட்டர் ரைட்டிங் இருக்குது. ஸோ பார்க்குறது நல்லாயிருக்கும். இது வந்து 5 amp சாக்கெட். இந்த சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளேஸ் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு அப்லோட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ரீஷூட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோ ஒரு சில காரணத்தால் டெலிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரீஷூட் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சாக்கெட்டையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவிட்ச் எடுத்துங்க. இது வந்து ஒரு 5 amp சுவிட்ச் தான். மேக்ஸிமம் 10 amps வரைக்கும் தாங்கும். ஸோ இந்த சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடலாம். சுவிட்சை மாட்டும் போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவிட்சை தலைகீழாக மாறிடாதீங்க. ஸோ கனெக்ஷனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மாறாது. தலைகீழாக மாட்டினா ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மாறிடும். சுவிட்ச் ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, சுவிட்சிலே வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் இருக்கும், அதை வச்சு நீங்கள் பார்த்துடலாம். எல்லாமே நம்ம பக்காவாக மாட்டிட்டோம். ஸோ பாக்ஸ் நான் திருப்பிடுறேன். எப்பவும் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து தான் அவுட்புட் எடுக்கணும். ஸோ கீழே வந்து இன்புட் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனோட ரூல் இருக்குது. ஸோ எப்பவும் டாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கணும். அது மட்டும் நான் வச்சுங்க. ஓகே, நம்ம அவுட்புட்டில் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கனெக்ட் பண்ண ஒயர் போய் எங்கே கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்புட்டை எங்கே கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, சாக்கெட்டுக்கு எல்லுன்னு சொல்லிட்டு லெட்டர் ரைட்டிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்னா லைன், அதுதான் ஃபேஸு. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கெட்டுக்கு இன்புட் கொடுத்துடலாம். ஓகேவா, என்னென்னா நியூட்ரல் அங்கே நீங்கள் கொடுக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சாக்கெட் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து 2 சாக்கெட் இருக்குது. அது எப்படி கொடுக்குறது நீங்களே பாருங்கள். ஸோ சுவிட்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா பக்காவாக டைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லூஸ் கான்டாக்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக டைட் ஆகணும். ஓகேவா, அந்த டர்மினலில். ஓகே, நம்ம எல்லாமே இது பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் ஸ்லீவ் எடுத்து நான் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் இது மாதிரி பண்ணணும்னா நீங்கள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நீங்கள் கட் பண்ணி கூட கனெக்ட் பண்ணுறது நல்லது தான். ஓகேவா, ஸ்லீவ் எடுத்து தான் இன்சர்ட் பண்ணுறேன், அது நல்லா ஞாபகம் வச்சிங்க. வெறும் வந்து இன்சுலேஷன் போய் உட்காரல, காப்பர் கான்டாக்ட் அங்கே இருக்கா, ஸோ அது போய் அங்கே போய் தான் கனெக்ட் ஆகுது. ஓகேவா, இல்லை இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் தெளிவாக பார்க்காம இன்சுலேஷனை போய் கனெக்ட் பண்ணுற போகிறீங்க அப்படின்ற நோக்கத்தில் தான் சொல்கிறேன், வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சாக்கெட்டில் லைனில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சாக்கெட் லைனும் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ கொடுக்குறது எல்லாமே அவுட்புட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்புட் நான் கொடுக்கவே இல்லை. இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்லேருந்து நான் கொடுப்பேன் நான். ஸோ ஃபேஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சில் கண்ட்ரோல் ஆகணும். நியூட்ரல் எர்த் எல்லாமே டேரெக்டாக போகணும். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறது நியூட்ரல், சாக்கெட்டில் நியூட்ரல்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படியே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்கள். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த சாக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்கமிங்கில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாஸ்ட் இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் இருக்குது. ஸோ அப்கமிங்கில் எல்லா வீடியோ நான் கொடுப்பேன். நான் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய வீடியோ கொடுக்கலாம் இருக்கேன். ஏன்னா எலக்ட்ரிக்கல் டாப் 7 எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் வீடியோ கூட நல்லா போச்சு. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்லேயே ஒன்று தரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3வது சாக்கெட்டை நான் கொடுத்துட்றேன். ஸோ இன்புட் கொடுக்கும்போது ஒரு சில சாக்கெட்டில் வந்து நான் ஸ்க்ரூ லூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டைட் வைங்க. நான் தான் அதிகமாக டைட் வச்சேன். டைட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வச்சுங்க. ஓகேவா, எல்லா சாக்கெட்டும் சொல்ல எதனா ஒரு சாக்கெட்டில் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொடுத்தாச்சு, நியூட்ரலும் கொடுத்தாச்சு. இப்போ எர்த்து மட்டும் தான் இருக்குது. நான் எர்த்தை கனெக்ட் பண்ணுறேன். இந்த எர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பின் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு பின் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். எர்த்து சிம்பிள் போட்டிருக்கோம், அதில் வந்து இதுன்னு மென்ஷனாக இருக்காது. எர்த்து சிம்பிள் எப்படின்னு நான் காட்டுறேன், இமேஜை பார்த்துங்க. ஓகே, நம்ம 3 சாக்கெட்டுக்கும் எர்த்து கொடுத்துட்டோம். சாரி, 2 கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு சாக்கெட் இருக்குது, அதுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஸோ டைட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைட் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துக்காதீங்க, பக்காவாக டைட் இருக்கணும். ஓகேவா, நான் தான் எர்த்து கனெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. எர்த்தை வந்து உங்கள் வீட்டில் கிரவுண்ட் பண்ணியிருந்தானு பார்க்கணும். ஸோ எர்த்து ரொம்ப ரொம்ப சேஃபு. இதை பற்றி நம்ம தெளிவான ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம் அப்கமிங்கில். ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன். நான் இந்த ஓல்டு கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரொம்ப பாதிச்சுட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கனால தான் நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் நிறைய இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ஒன்றா டெலீட் பண்ணிவிட்டு அப்லோட், அதாவது ரீஷூட் எடுத்து தெளிவாக அப்லோட் பண்ணோம் அப்படின்ற நோக்கம் தான். பெருசாக அந்த சேனலில் அந்த வீடியோஸில் வியூலாம் எதுவுமே போகல. ஸோ நான் வந்து காசு சம்பாதிக்கலாம் இப்படிலாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஸ்கொயர் எம் கேபிள். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 8 மாடலில் பிவிசி பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் ட்ரில் வச்சு நான் பண்ணால் ஹோல்ஸ் அடிக்கிறேன். ஓகேவா, இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கேபிள் வந்து உள்ளே தள்ளுறது தான், வேறு ஒரு காரணமும் இல்லை. ஸோ கேபிள் நம்ம உள்ளே தள்ளிடலாம். கேபிள் உள்ளே வந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் லூஸ் இழுத்து வச்சிங்க. ஓகேவா, பாக்ஸ் ஓரமாக கூட வச்சிடலாம். இப்போ இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நைஃப் வச்சு நான் பண்ணுறேன், ஸ்லீவ் எடுத்துறேன். ஸோ நைஃபே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு தான். ஸோ பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவ் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் எடுத்த ஒயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா
ரெட் கலர் ஒயர் மட்டும் தனியாக எடுத்து அது நான் ஸ்லீவ் எடுத்து இந்த சுவிட்சுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். ரெண்டு சுவிட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைக்கிறேன். நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இன்புட்டில் லென்த்தான ஸ்லீவ் தான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். நல்லா பார்த்துங்க ஓகேவா. சுவிட்ச் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் இது மட்டும் தான் கண்ட்ரோல் ஆகணும். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போகும் இந்த மாதிரி. இப்போ நான் நியூட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுத்துட்றேன். ஸோ 3 நியூட்ரலும் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் ஆகிடுச்சு, காமன் ஆகிடுச்சு ஓகேவா. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தனும் அதே மாதிரி கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணினா ஒன்றுமே புரியாது, நான் தான் சொல்கிறேன். நான் சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஓகேவா. பெரியவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸை. சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக கற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, அதான் நான் சொல்லுவேன். பெரியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன், நீங்களும் ஒரு தடவைக்கு செக் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கேபிள்லேருந்து ஒரு டேக் போட்டுங்க. இந்த டேக் எதுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த கேபிள் வந்து வெளியே இழுக்காமல் இருக்கிறதுக்காக தான் டேக் போடுறேன். ஸோ ரொம்ப லைஃப் வரும் தான், பர்ஃபெக்டாக நீங்களும் இது மாதிரி பண்ணிங்க ஓகேவா. முடிஞ்சால் வந்து ஒரு குயிக் பேஸ்ட் கூட அதில் வந்து அப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக போடுங்க. ஓகே, பாக்ஸை க்ளோஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம 3 பின் டாப் மாட்ட வேண்டியது இருக்குது. ஸோ 3 பின் டாப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்போ செக் பண்ணிட்டு தான் நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணோம். ஸோ 3 பின் டாப்பை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குன்னு கொடுத்துருக்க ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக பத்திரமா வச்சுருங்க. அந்த நாப்லேருந்து எல்லாமே பத்திரமா வச்சுங்க ஓகேவா. ஓகே, இப்போ இல்லை அதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேபிள் எடுத்துக்கலாம். ஸோ கேபிள் வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துடணும், கரெக்டாக ஸ்லீவ் எடுத்துருங்க. நம்ம பாக்ஸில் மாட்டினா அதோட எண்டு கேபிள் தான் இது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, கண்டினியூட்டி தான் இல்லை, எல்லாமே கரெக்டாக வருது. நம்ம ஸ்லீவ் எடுத்தோடனே நம்ம பண்ண வேண்டியதுனா அது கொடுத்துருக்க நாபை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடணும். நாபை விட்டுட்டிங்கன்னா உங்களால் லாக் பண்ண முடியாது. ஓகே, இந்த கார்டு மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார்டை லூஸ் பண்ணுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அதை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக பண்ணோம். 1 by 1 கொடுத்துருப்பேன், ஆர்டராக இருக்கும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. ஸோ அந்த கார்டை நான் தள்ளிடுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஒயர், அதாவது ஃபேஸு. ஸோ நம்ம சாக்கெட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் பக்கமாக 3 பின் டாப்பை ஃப்ரண்ட் பக்கமாக பார்த்தீங்கன்னா அது எல்லுன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கும். அங்கே அந்த ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சாக்கெட்டில் எல்லு தானே கனெக்ட் பண்ணோம், அதை நீங்கள் கனெக்ட் பண்ணோம். நான் பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுனா வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலுக்கு நம்ம பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். சாக்கெட்டில் எண்ணு தான் நம்ம பிளாக் கனெக்ட் பண்ணோம்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பின் டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக டைட் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு டைட் வந்து நார்மலாக இருக்கலாம், ஃபினிஷ் பண்ணும்போது டைட் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரே ஒரு பின் தான் இருக்குது, அது வந்து எர்த்து தான். ஸோ அந்த எர்த்துக்கு வந்து க்ரீன் கலர் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம க்ரீன் கலர் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் சாக்கெட்டில் என்ன ஒயர் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக்கல் ஸ்டாண்டர்ட் படி நம்ம இந்தியனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் கோட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கலர் கோட் பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், இப்போ கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார்டை வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக போட்டு லாக் பண்ணுறேங்க ஓகேவா. நம்ம நியூட்ரல் எர்த்து ஃபேஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துக்கணும். அது நீங்கள் பார்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த கார்டை வந்து ஓவராக டைட் வச்சிடாதீங்க, அது ஒரு அட்டை தான் அது வந்து எப்போ வேணால் வந்து கிளிய வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ பர்ஃபெக்டாக நம்ம டைட் பண்ணிட்டோம். அதுக்குன்னு கொடுத்துருக்க ஸ்க்ரூஸ்லாம் போட்டு லாக் பண்ணுறேங்க. அதாவது 3 பின் டாப்புக்கு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் போட்டு லாக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 amps வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் ரேட்டிங் தான். 10 ampsக்கும் இதே கனெக்ஷன் தான் இருக்கும். ஸோ ஒன்றும் கன்ஃபியூஸ் இல்லை, கனெக்ஷன் வந்து சேம் தான், கரண்ட் ரேட்டிங் தான் மாறுது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் நான் க்ளோஸ் பண்ணுறேன். நான் என்ன ப்ரோ செக் பண்ணி காமிச்சு தான் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, நீங்கள் பண்ணி க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். எதுக்கு இது வீடியோவில் காட்டலைன்னா வீடியோட சுவாரஸ்யம் குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா லாஸ்ட்டாக காட்டலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கடைசியாக டெஸ்ட் லேம்ப்லாம் போட்டு காட்டுறேன். இப்போ பாக்ஸை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டைட் வச்சுருங்க. ஸோ டைட் வந்து ரொம்ப மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், டைட் வந்து பக்காவாக பண்ணுறேங்க ஓகேவா. இந்த பிவிசி நாபை எதுக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸை மறைக்க தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிவிசி நாபை போட்டுக்கலாம். ஸோ எப்போ வேணால் இதை கழட்ட முடியும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல ஓகேவா. அந்த நாபை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சப்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம வீடியோட ஃபினிஷிங் வந்தாச்சு. ஸோ பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது நீங்களே பார்ப்பீங்க. ஒரு 3.5 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் போட்டிருக்கேன். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது நம்ம வீட்டில் இருக்க வால் சாக்கெட்டில் போட்டு செக் பண்ணி பார்த்தலாம் ஓகேவா. ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த சாக்கெட்டில் வந்து லாக் பண்ணிடுறேன். மறக்காமல் சுவிட்சை ஆன் பண்ணுறேங்க ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். எப்போ ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பவர் வரணும். அது இல்லாமல் அந்த பவர் வந்து சுவிட்சில் கண்ட்ரோல் ஆகணும். சுவிட்சில் ஆன் ஆஃப் ஆகுதா பார்த்தீங்களா. அதேமாதிரி சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுட்டு நியூட்ரலையும் எர்த் பின்லையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பின்னில் மட்டும் தான் இண்டிகேஷன் காட்டும் லைட்டு, மற்றதில் எதுலேயும் காட்டாது. நல்லா பார்த்துங்க ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்டரில் பார்த்துட்டோம். ஃபேஸ்லாம் பர்ஃபெக்டாக வருது, நியூட்ரல் பர்ஃபெக்டாக வருதான்னு செக் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டெஸ்ட் லேம்பை போட்டு நம்ம பார்த்துடலாம். லைட் எரிஞ்சிச்சுன்னா நியூட்ரல் அண்ட் ஃபேஸ் எல்லாமே ஓகே தான். ஸோ ஓகே, எல்லாமே பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 சாக்கெட்டையும் போட்டு பார்த்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டு சாக்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ 2 சாக்கெட்டில் போட்டுடணும். ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் தான் எப்போ ஃபேஸ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்டர் வச்சு பார்க்கும்போது நியூட்ரல்லே எர்த்து பின்லேயே வரக்கூடாது, அது சுவிட்சில் தான் கண்ட்ரோல் ஆகணும் ஓகேவா. நியூட்ரல் அண்ட் எர்த்து எல்லாமே டேரெக்டாக போகணும். சர்க்யூட்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. நல்லா பார்த்துங்க.
ஓகே, நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கார்டுக்காக கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நீங்கள் வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், see you next video.